எனக்கு இப்போ ஓவர் 50. இப்போ என்னால தனியா எந்த சப்போர்ட்டும் இல்லாம எல்லா ஒர்க்கையும் நான் ஹேண்டில் பண்றேன், நல்ல பிஸி உமனா இருக்கேன், சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 7 டிப்ஸ் தான். இனிமேல் நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனா 2 to 3 டேஸ்ல டயர்டாகி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எதனால? ஸ்ட்ரிக்ட் டயட்டை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, ஹெவி ஒர்க் அவுட்டு. இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க டயர்டாகி அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி சிம்பிள் டிப்ஸ்ல டே டு டே லைஃப்ல அதை அப்ளை பண்றது மூலமா ஹெவி ஒர்க் அவுட் தேவையில்லை, ஸ்ட்ரிக்ட் டயட் தேவையில்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற டிப்ஸ் எல்லாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ஃபார் விமன். டெய்லி ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கவே இருக்காது. பிஸி உமனுக்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு, ஒர்க்கிங் லேடிஸ்க்கு, இது எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். ஹாய் பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு த உமன் கைட் தமிழ். இந்த சேனல்ல நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் பத்தின மோட்டிவேஷனல் வீடியோ, எப்படி நீங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம், உங்க ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்தையும் பத்தி என் பர்சனல் லைஃப்ல இருந்து நான் ஃபாலோ பண்றதுல இருந்து என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லா டிப்ஸையும் டே டு டே லைஃப்ல ரொம்ப ஈஸியா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. எந்த டிப்ஸையுமே மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதுல கொடுக்குற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது போக உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடா வீடியோ பப்ளிஷ் பண்றேன். உங்களுக்கு நான் ஆன்சரும் வாங்க வீடியோக்குள்ள. ரொம்ப சிம்பிளான என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1, காலையில எழுந்திருச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு வார்ம் வாட்டர். இது எல்லாருமே சொல்றதுதான், அதனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அது என்னென்ன டிப்ஸ்ங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர் கண்டிப்பா குடிங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா முந்தின நாள்ல உள்ள எந்த கழிவுகள் நம்ம குடல்ல இருந்தாலும் அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடணும். வெறும் பிளேன் வார்ம் வாட்டர்னால நீங்க குடிக்கலாம். அப்படி இல்லையா அதுல ஒரு 2 to 3 டிராப்ஸ் லெமன் புழிஞ்சும் நீங்க குடிக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு, அப்புறம் உங்களை டே டு டே நல்ல பிரிஸ்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நான் ஃபாலோ பண்றதா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். காஃபி, டீயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ணிட்டு குடிங்க, ஆனா கொஞ்சம் லேட்டா குடிங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கண்டிப்பா 10 to 15 மினிட்ஸ் தவறாம ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தாலே போதும். சரி, ஸ்ட்ரெச்சஸ் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வீடியோ அவைலபிளா இருக்குது. அப்படி இல்லையா எனக்கு ஜிம் போக முடியாது, ஸ்ட்ரிக்டா எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த அளவுக்குலாம் என் பாடி ஃபிட்டா இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா யோகா கிளாஸ். ஏதாவது ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. யோகா பாடிக்கு மட்டும் இல்லை, உங்கள் மைண்டு, ஸ்பிரிட், சோல் எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். இதில் ஸ்ட்ரெச்சஸும் இன்க்ளூடட் தான். அதனால் ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டருக்கு அப்புறம் செகண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். இப்போ 3வது டிப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியப்படுத்துங்க. அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ 3rd டிப்ஸ் என்ன அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு 8 or 8:30க்கு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் மெயினாக ப்ரோட்டீன், மேக்ஸிமம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி காலையிலேயே உங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் இன்டேக் பண்ணுற மாதிரி இருந்துக்கங்க. ஒரு பன்னீரோ அல்லது முட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் கழிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் காஃபி லவரோ அல்லது டீ லவரோ இருந்தீங்கன்னா காஃபியோ, பிளாக் காஃபியோ அல்லது கிரீன் டீ, ப்ரௌன் சுகர் இருக்குது, ப்ரௌன் சுகர் சேர்த்து டீ லவரோ அல்லது காஃபி லவரோ இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்கனாப்புல மேக் பண்ணி குடிச்சுக்கிடலாம். மெயின் திங் என்ன அப்படின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே ஒரு பாட்டிலில் ஒரு ஜீரக தண்ணி, ஒரு நாளைக்கு ஜீரக தண்ணி, ஒரு நாள் லைட்டாக ஒரு 1 to 2 inches இஞ்சி இருக்குல்ல, ஜிஞ்சரை நல்லா இடித்து பாயில் பண்ணி ஏதோ ஒரு பாயில் வாட்டர், ஜீரக தண்ணியோ, பெருஞ்சீரகமோ, ஜிஞ்சரோ, ஏதோ ஒன்று, சின்னமன், ஏலக்காய், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கிச்சன்லேயே உங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு உண்டான எல்லா டிப்ஸும் உங்கள் கிச்சன்லேயே இருக்குது. அந்த ஸ்பைசஸ் எது உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்பைசஸ்லேருந்து ஒரு ஸ்பைசஸ் எடுத்து நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஒரு வார்மாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து
எப்போதுமே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சோ எது எடுத்தாலும் சரி சாப்பாடுக்கு 1/2 hour முன்னாடி 1/2 hour பின்னாடி தண்ணி குடிக்கவோ எதுவுமே பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கழித்து ஒரு 1/2 hour கழித்து அந்த வார்ம் வாட்டரை குடிக்க ஆரம்பிக்கப்போ லஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி அந்த தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டைஜஷனுக்கோ உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் லஞ்ச் எடுத்து முடிச்ச உடனே அப்புறம் மெயினாக இன்னைக்கு உள்ள லேடிஸ்லாம் நம்மளுக்கு 40-50 ஆயிடுச்சுன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஹாயாக அப்படி உட்காந்துருந்தோம், ஐயோ நம்மளுக்கு வேலை இல்லையே, போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை எங்கே போயிடும், மொபைல் ஆர் டிவிக்கு போயிடும், சீரியலுக்கு போயிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சீரியல் பார்க்கறது, அதாவது என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பொழுது போகாமல் என்னைக்காவது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமான டைம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்றது ஓகே. இன்னைக்கு உள்ள லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையே என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. குக்கிங் பண்ணிக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணினாலும் மேக்சிமம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுறாங்களோ இல்லையோ டிவி பார்க்கறது அதிகமாகி போச்சு. அதனால 50 years ஆயிடுச்சு, 55 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்க ஏஜுக்கு தக்கனாப்புல நீங்க என்னென்ன வீட்டில இருந்து பண்ணலாமோ அது எல்லாமே நான் இந்த சேனல்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். அதனால தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்க. டிவி பார்க்கறத 75% அவாய்ட் பண்ணி இந்த 25% மட்டும் டிவி பாரு. நான் பார்க்கறேன், நான் இல்லைன்னா சொல்லல, ஆனா 24 hours மிஞ்சி போனால் ஒரு 10 to 15 minutes தான் எனக்கு டிவி பார்க்குறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு சீரியலோ ஏதோ அப்படி லைட்டாக பார்க்குறதுக்கு எனக்கு டைமே இருக்குது. இப்போ எனக்கு 50+ ஆகுது. இது எந்த பொய்யோ எதுவுமே இல்லை, என்னோட ரியல் லைஃப்பை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் டிவி பார்க்குறத கம்மி பண்ணுங்கள். இந்த டிவி பார்க்குறத கம்மி பண்ணிட்டாலே நீங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் செல்ஃப் கேரை பற்றி யோசிங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே உங்கள் மைண்டை நீங்கள் அலாட்டாக வச்சுக்கிடணும். அதனால டிவி பார்த்து உங்க மைண்டை நீங்க டேமேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா வார்ம் வாட்டர் குடிங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நல்ல ஹெல்த்தியா குவாலிட்டியா உள்ள பிரேக்ஃபாஸ்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் டே ஃபுல்லா நல்ல வாட்டர், நம்ம பாடியே வாட்டர் கண்டென்ட்டால ஆனது தான். நிறைய வாட்டர் குடிங்க. சம்மராக இருந்ததுன்னா பாயில் பண்ணி அதை கொஞ்சம் ஆற வச்ச தண்ணியை குடிங்க. விண்டராக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வார்ம் வாட்டர் நிறைய குடிங்க. இந்த வாட்டரை பிளெயின் வாட்டராக குடிங்க, அல்லது ஜீரகம் ஜிஞ்சர் ஸ்பைசஸ் ஏதாவது கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு நீங்கள். அடுத்தது மெயினாக உங்கள் செல்ஃப் கேர். ஒரு நாளைக்கு ஸ்கின் கேராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு ஹேர் கேராக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு உங்கள் பாடி ரிலேட்டடாக உள்ள ஏதாவது ஒரு கேர் எடுத்துக்கங்க. கேர் எடுத்து அன்னைக்கு இப்போ ஸ்கின் கேராக இருந்ததுன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு பேக் போடுங்க. அப்புறம் பாடி ஃபுல்லாக ஏதாவது பயறு அல்லது நலுங்கு மாவு இப்படிலாம் நிறைய இருக்குது, ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் எடுங்க. டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கின் கேரோ அல்லது ஹேர் கேரோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா ஏஜ் ஆக உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வரதெல்லாம் கம்மி பண்ணும். அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு புக்கு வாசிக்க பழகுங்க. உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அந்த டாபிக் ரிலேட்டடான புக்ஸ் நிறைய வாசிங்க. அது வாசிக்கிறதுனால நம்மளுக்கு தான் வயசாகிட்டா என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வாசிக்கிறதுனால என்ன ஆகுனா உங்கள் மூளை ஆக்டிவாக இருக்கும், உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த ஆக்டிவாக இருக்கிறதுனால நமக்குண்டான ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம பேர குழந்தைங்களுக்கோ நிறைய நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்க கேட்கல அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. எந்தெந்த ஸ்பாட்டில் உங்களால் முடிஞ்ச டிப்ஸை கொடுக்க முடியுமோ அந்தந்த ஸ்பாட்டில் கொடுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து உங்களுக்கு உண்டான ஜென்ரேஷன் மாறுத அளவுக்கு நீங்கள் எதுவுமே கம்பல் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது டெய்லி அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அவங்க கவனிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 25 to 50% அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பும் உங்களை விட அதிகமான ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் டெய்லி ஏதாவது ஒரு புக்கு வாசிங்க. உங்கள் பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் எல்லாரும் பண்ணுற தப்பு டின்னர். இந்த டின்னரை இயர்லியராக நான்லாம் 6:30க்குலாம் என்னோட டின்னர் முடிச்சிடுவேன். பசிச்சாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். பசிச்சு நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நைட்டுக்கு மேலே 6:30 7க்கு மேலே நான் சொல்கிறேன், சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள ஃபேட் எல்லாம்
நம்ம பாக்டீரியா எல்லாம் நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டை திங்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கும், ஃபேட்டு தான் கம்மியாகும். அதனால் ஒரி பண்ணாதீங்க. டின்னர் அது எதுவாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 7 தாண்டாதீங்க. டின்னர் இயர்லியாகவே உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. ஏன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு எல்லா மற்ற நோய்களுக்கு உண்டான எல்லா வழியையும் நம்மளுக்கு வழியை திறந்து விடுது. அதனால் மெயினாக டின்னரை 7க்குள்ளே, எந்த டின்னராக இருந்தாலும் சரி 7க்குள்ளே முடிச்சிருங்க. அடுத்தது இயர்லி டு பெட், இயர்லி டு ரைஸ். என்றைக்குமே சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறது நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் சீரியல் பார்க்கணும்னு சொல்லிட்டு 11 மணி 12 மணி சினிமா பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன், கதை அடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம கண்ணுக்கும் கெடுதல், நம்ம ஹெல்த் அப்படியே ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் நம்ம எழுந்திருக்க மாட்டோம். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை சோம்பேறித்தனத்துக்குள்ளே தான் நம்மளை தள்ளும். 9 o'clock மேலே முழிச்சு இருக்காதீங்க. யார் என்ன இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் ஒர்க்கு, உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா ஒர்க்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9 சீக்கிரமே தூங்கிடுங்க. இது போக நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அடுத்து அந்த 9க்கு ஒரு 8:45 to 9 15 minutes கொஞ்சம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு டீப் ப்ரீத்திங் எடுக்கலாம், அல்லது ஒரு 15 minutesக்கு சைலண்ட்டாக உங்கள் மைண்ட், பாடி, சோல் எல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக பிஸியாக வேலை செஞ்சுருக்கோம், பிஸியாக என்னெல்லாமோ திங்க் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை காம் பண்ணலாம். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். உங்கள் உறக்கமும் உங்களுக்கு நல்ல ரொம்ப நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். இயர்லியராகவும் நீங்கள் எழுந்திச்சிருவீங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி உறக்கம் இல்லாமல் எவ்வளவு தவிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த 15 minutes, லாஸ்ட்டு 15 minutes அந்த டே ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த உங்கள் பாடி, சோல், ஸ்பிரிட் எல்லாத்தையும், உங்கள் மைண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் காம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைலண்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல, உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல, யாருமே இல்லாது, கொஞ்சம் குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ரூமில் கதவை அடைச்சிட்டு ஒரு 15 minutes காமாக கண்ணை மூடி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸாக டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை சைலண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக தூங்கிடலாம். அதனால் இந்த 15 minutes ஒரு மெடிடேஷன் டைம் மாதிரி, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 15 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைச்ச உடனே தூங்கிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஃபாலோ பண்ணுறதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எதையுமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணல. என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நான் இன்றைக்கி வர என்னோடய 40 yearsலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வர அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லா உமனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வயசான காலத்தில் யாரும் சப்போர்ட் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளை நாமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டெய்லி இப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள விமன்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லா விமனும் இது மூலமாக பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye, take care. Stay healthy, stay safe, stay healthy. Bye.